இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.43 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x² மைனஸ் 13x + k = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் வித்தியாசம் 17 எனில் k-இன் மதிப்பு காண்க. இப்போ நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இதனுடைய மூலங்களின் வித்தியாசம், அதாவது பெருசிலிருந்து சின்னதை கழிக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க 17. அப்போது இந்த கேன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மாறிலி உறுப்பு, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து சமன்பாட்டின் மூலங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபா பீட்டா எடுக்க போகிறோம். இப்போ ஆல்ஃபா பீட்டான்னும் போது ஏபிசியினுடைய மதிப்பு எடுத்து நம்ம எழுதிக்கலாமா? x² முன்னாடி இருக்கிறது ஏவோட மதிப்பு, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறத அர்த்தம். இப்போ ஏவோட மதிப்பு 1, அடுத்து பீனோட மதிப்பு ரெண்டாவது இருக்கிறது 13x, எக்ஸுக்கு முன்னே இருக்கிறது பீனோட மதிப்பு 13 இருக்கா, மைனஸ் இருக்கிறதுனால -13. அடுத்து சியின் மதிப்பு என்ன? மாறிலி உறுப்பு கே. இந்த கேவோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போது மூலங்களின் பொது வித்தியாசம்னாலும் சரி, பொது வித்தியாசம்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். மூலங்களின் பொது வித்தியாசம் உங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போது மூலங்களின் கூடுதல் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. நீங்கள் எழுதும் போது மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் -b/a. சரிங்களா, அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ், இது ஃபார்முலா வர்ற மைனஸ், பீனோட மதிப்பு என்ன? -13 டிவைட் பை ஏவோட மதிப்பு 1. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 13. கீழே 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். சரிங்களா, அடுத்து மூலங்களின் பொது வித்தியாசம் என்ன, அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் ஃபார்முலா மென்ஷன் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா 17 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் 17. இப்போ இதை சமன்பாடு 1னும் இதை சமன்பாடு 2ன்னு எடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போது சமன்பாடு 1, 2லேருந்து பாருங்கள். சமன்பாடு 1, 2லிருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 13, இது 1வது சமன்பாடு. அடுத்து 2வது சமன்பாடு என்ன? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் 17. நீங்கள் ஆல்ஃபாவை ரிமூவ் பண்ணுறதுனா குறி மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பீட்டா நமக்கு பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். சரிங்களா, இங்கே ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா. இப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் 13, 17 ஆட் பண்ணவங்க என்ன கிடைக்கும்? 30. இப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் 30. 2 பெருக்கல்ல இருக்கா, ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் 30/2. கேன்சல் பண்ணால் 1 2 மீதி 1, I2 10. அப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன? 15. சரிங்களா, இப்போ ஆல்ஃபாவோட மதிப்பை வந்து வச்சு பீட்டாவோட மதிப்பை என்ன பிடிக்கலாமா? நீங்கள் சமன்பாடு 1ல் பிரதிட்டாலும் சரி, 2ல் பிரதிட்டாலும் சரி. சரிங்களா, சமன்பாடு 1 நமக்கு சின்னதாக இருக்குது, இப்போ 1லேயே பிரதியீடு செய்யலாம். பாருங்கள், இப்போது ஆல்ஃபாவோட மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியீடு செய்ய போகிறோம். சரிங்களா, 1வது சமன்பாடு என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 13. எப்பயுமே நீங்கள் சமன்பாடு பிரதியீடு செய்யும் போது எந்த சமன்பாடோட மதிப்பு கம்மியாக இருக்கோ அதில் பிரதியீடு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடும் போது. ஆல்ஃபாவோட மதிப்பு எவ்வளவு? 15 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 13. இங்கே ப்ளஸ் 15 இருக்கிறது ஈக்குவல் வரும்போது -15 மாறுமா? இப்போ பீட்டா ஈக்குவல் 13 -15. இப்போ கழிச்சா 2 கிடைக்கும். பெரியதுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -2. பீட்டாவோட மதிப்பு -2. சரிங்களா, இப்போ இதை வச்சு நம்ம மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கலாமா? ஃபுல்லாக எழுதிக்கோங்க. மூலங்களின் பெருக்கல் பலன். பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் c/a. சரிங்களா, இப்போது சீனோட மதிப்பு என்ன எடுத்துருக்கோம்? கேவா. அப்போது கே டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன? 1. அதே போல் ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 15 கண்டுபிடிச்சிருக்கோம். பீட்டாவோட மதிப்பு -2. 15 2 பெருக்குன்னா 30. இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்.
ஈக்குவல் கே. கீழே வந்து ஒன்று போடலாம் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அப்போ therefore k ஈக்குவல் -30. அப்போ கேயின் மதிப்பு எவ்வளவு? -30.